அம்மா என்ன பண்றீங்க? ஆர்டருக்கு வேலை பார்த்துட்டு இருக்கேம்மா. சரி சரி. இது மினிமம் எவ்வளோங்கம்மா வாங்கணும்? 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ எவ்வளோனாலும் வாங்கிக்கலாம். சரி. இப்போ ஆர்டர் இருக்கு, ஒரு 50 ஆர்டர் இருக்கு. அதை போட்டுக்கிட்டே வீட்டுக்கு போக முடியும். சரி சரி. அதனால போட்டுக்கிறீங்க. பேக்கிங் வேலை நடக்குது. சீக்கிரமா போடுங்கம்மா. சரிங்கம்மா. இல்லைன்னா கொரியர் கடை க்ளோஸ் பண்ணிட போறாங்க. ஓகே. சரி, இப்படி பேக் பண்ணிட்டு இருந்தா நம்ம எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போறது? நம்ம என்ன சாப்பிடுறது? எப்படி சாப்பிடுறது? போயிட்டு டக்குன்னு 10 நிமிஷத்துல கருவாட்டு குழம்பு வச்சிடலாம். அதே எப்படி 10 நிமிஷத்துல கருவாட்டு குழம்பு வைப்பீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மசால் பொடி இருக்கு. அப்படியே மண்டையை மட்டும் டக் 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 டக்குன்னு பிச்சு போட்டு அப்படியே வச்சிருக்கேன் அம்மா 5 நிமிஷத்துல. சரி சரி. நீங்க எப்படி குழம்பு வைக்கிறது கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம். குழம்பு வச்சே காட்டிடுவோம். மண்டையை நல்லா பிக்கணும் ஃபர்ஸ்ட். சரி. மண்டையை நல்லா பிச்சுட்டு 5 நிமிஷம் தான். இந்த இப்படி பிக்கணும். இப்படி பிச்சுட்டு அப்படியே ஊற போட்டுருணும் 10 நிமிஷம். அப்படி சல் 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 சல்னு கழுவி டக்குன்னு 5 நிமிஷம் குழம்பு வச்சிடலாம். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? அப்படி 5 நிமிஷம் வேலை தான். டக்குன்னு முடிச்சிடலாம். அப்ப இப்படியே நம்ம வீட்டுல இங்கேயே கிள்ளி கொண்டு போயிட்டோம்னா வீட்டுல போய் 5 நிமிஷம் தான். போய் டக்குன்னு வச்சுட்டு இந்த மாதிரியுமே கொடுப்பீங்களாம்மா கருவாடை பிச்சு? பிக்க தெரியாதவங்கன்னா பிச்சு தானே பாக்கணும். பிச்சு தர்றோம். பிச்சு பிச்சு தந்துட்டோம்னா அப்படியே அவங்க ஊற போட்டு 5 நிமிஷத்துல குழம்ப வச்சுட்டு அப்படியே வேலையை முடிச்சிடலாம். நம்மகிட்ட புளி இருக்கு, வெள்ளைப்பூடு இருக்கு, கருவாடு இருக்கு, எல்லாம் இருக்கு. டக் டக்குன்னு வாங்க, அப்படியே டக்குன்னு சமைக்க வேலையை முடிச்சிடலாம். சரிங்கம்மா, நீங்க வேலை பாருங்க. பாய் பாய் பாய்.